My company name is Race 3D. We have almost 550 people working on this project. I must say that I have done almost 50 movies in Bollywood, Hollywood, everywhere. And this movie is very, very special to me, to all of us, because this will change the viewing experience of cinema in Indian cinema as well as worldwide also. So as I just heard small, I could understand what Gyanwal sir was saying, that this because of celebration, a lot of days we were not getting the release dates, and he wanted to release in many theaters. But definitely I am sure that the celebration will start on 14th November. The celebration will start, and that day will be the celebration day. So definitely the 3D experience what you will get will be entirely different from what we have witnessed in past also. And I am sure this we will talk later, maybe after the release when we will be on the success party. For 3D we will talk more in detail how was the process and all those things. Thank you so much for giving us the chance. Shiva sir, Gyanwal sir and Surya sir, like trusting us and giving this opportunity to work with you. I'm definitely very, happy to work on this project, and the entire team is very happy. Thank you so much. Kerala, Andhra, Delhi, ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடக்கும் பொழுதும் அங்கே வந்து ஒரு திருவிழா மாதிரி ஒரு பெரிய கூட்டம். நாளுக்கு நாள் வந்து இதோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து மேல ஏறிட்டே போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த படம் எக்ஸிபிட்டர் ஜெனரலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் கேட்குங்க அப்படிம்பாங்க. ஒரு எக்ஸிபிட்டர் சொன்னாரு, இன்னும் தமிழ்நாட்டில் ஃபுல் ஃபிளெஜ்ஜா ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஆனா அதர் ஸ்டேட்ல இருக்க ஹைப்போட வேவ் வந்து தமிழ்நாட்டில் அவ்வளவு இருக்கு. இவ்வளவு ஹைப் கொடுத்துட்டு இருக்கீங்களே, இதை தாண்டி படம் இருக்கணுமே அப்படிங்கிற லெவலில் சொல்லி பேசிட்டு இருந்தாரு. அந்த டீம் டெக்னீஷியன் நேற்றுக்கு படம் பார்த்தவங்க பேசின விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் அதை தாண்ட ஒரு படமா கங்குவா வந்திருக்குங்கிறது கேட்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ப்ரமோஷன் முன்னாடியே வந்து இவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படின்னா, யானை வரும் பொழுது மணி சத்தம் முன்னாடி கேட்கதான் செய்யும். நவம்பர் 14 பெரிய யானை வருது. தமிழகம் எங்குள்ள இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா வந்து நிற்க போகுது. தகுதியானவர்கள் வந்து வெற்றி வந்து தேடி வந்தே தீரும். எங்க சூர்யா அண்ணாவோட வெற்றி வந்து சின்ன பவுண்டரி கிடையாது, மிகப்பெரிய பவுண்டரியா விரிஞ்சு நிற்கும். அதுக்கு வந்து நம்ம டைரக்டர் சிவா அண்ணா இவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ட்ரெயிலர் பார்த்தப்பவே நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்தியா ஞானவேல் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, வந்து வருத்தமா இருந்துச்சு. வேர்ல்டு வைடு இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நான் இந்த படத்தை வந்து பெருசா பிராண்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு 6 months டைம் தேவைப்படுது. இந்த படத்தை வந்து நான் அப்படி வேர்ல்டு வைடா கொண்டு போய் சேர்க்காம எந்த படத்தை சேர்க்க போறேன் அப்படிங்கிற அளவுக்கு நான் அதை பண்ணணும்னா இன்னொரு 6 மாசம் வந்து ரிலீஸே தள்ளி போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு அவரோட கனவுக்கு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே தமிழ்நாட்டு பூரா இல்லை, இந்தியா பூரா இந்த படத்தோட பயணம் வரைக்கும் முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. சூர்யா நாட்டை எப்படியாச்சும் பர்மிஷன் வாங்கணும், வாங்கிட்டு இந்தியா பூரா இந்த படத்தை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும்னு அதற்கு தகுதியான ஒரு படமா வந்து நிற்குது. சூர்யா வந்து 3 வருஷத்தோட உழைப்பெல்லாம் தாண்டி இந்தியா பூரா இந்த படத்தை எடுத்து செல்றதுக்கு வந்து மிகப்பெரிய முகமா நின்றுட்டு இருக்காங்க. வழக்கப்படலாம் அன்பான ஃபேன்ஸுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான், நமக்கு இந்த வருஷம் 2 தீபாவளி, நவம்பர் 14 நமக்கு 2வது தீபாவளி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். நன்றி.
தேங்க்யூ சார். தேங்க்யூ. படத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் பார்க்கிற போது புதிய புதிய மகுடங்கள் கங்குவாவுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. புதிய புதிய ஒளிவட்டங்கள் கங்குவாவை நோக்கி வந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக தமிழ் திரையுலகம் கங்குவாவிற்கு பின் கங்குவாவிற்கு முன் என்று மாறும் என்று நம்பலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டங்களை கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் படைப்பாக கங்குவா வந்திருக்கிறது. இயக்குனர் சிவா அவர்கள் இதை எப்படி கன்சீவ் பண்ணார் அப்படின்னு யோசிக்கிறது பாத்தீங்கன்னா, இதை யோசிப்பதற்கே மிகப்பெரிய திரை அனுபவம் வேண்டும். அப்படி யோசித்தது மட்டுமல்ல, இதை திரையில் நாம் நினைத்தது போல் கொண்டு வர முடியும் என்று நம்புவதற்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேண்டும். அப்படி நம்பிய பிறகு அதை திரையில் சாத்தியப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அனுபவம் வேண்டும். இது மூன்றும் கைவரப்பட்ட ஒரு மாபெரும் படைப்பாக கங்குவா வந்திருக்கிறது என்பதனால்தான் இந்த படத்தின் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை. அதிலேயும் இந்த படத்துல மிகச்சிறந்த பாடல்களை என்னால் எழுத முடிந்திருக்கிறது. அதற்கு காரணம் இயக்குனர் சிவா அவர்களின் மிக நீண்ட இலக்கிய வாசிப்பு. புதிய புதிய வார்த்தைகளை சொல்லுகிற போது, புதிய புதிய வரிகளை அவரிடத்துல சொல்லுகிற போது, அதை ஒரு குழந்தையை மாதிரி பார்த்து சந்தோஷப்படுகிற அவருடைய அந்த இலக்கிய தேர்ச்சி, அந்த அவருடைய நுகர்ச்சி, அவருடைய அனுபவம் எல்லாமே இந்த பாடல்கள் மிக சிறப்பாக அவர்களுக்கு பயன்பட்டிருக்கின்றன. இன்று மாலை வருகிற மன்னிப்பு பாடல், நான் ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதியிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் வெகு சில பாடல்களே இருப்பது தமிழ் திரையுலகில் நமக்கெல்லாம் வாய்க்கும். அப்படி ஒரு அற்புதமான பாடலாக மன்னிப்பு பாடலை நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தந்ததற்காக இயக்குனர் சிவா அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல சூர்யா சாருடைய வெற்றி ஒரு ஆரோக்கியமான சமூகத்தின் வெற்றியா நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, அவருடைய முற்போக்கான எண்ணங்கள், இந்த சமூகத்திற்கு தேவையான செய்திகளை திரையின் மூலமாக தர வேண்டும் என்கிற உந்துதல், இதெல்லாம் அவரின் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதையை கொண்டு வருவதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரே ஒரு செய்தியை மட்டும் பகிர்ந்து நினைக்கிறேன். நான் அவருக்கு சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 படத்தினுடைய பாடல்களை எழுதி கொடுத்தேன். அப்ப சிங்கம் 2 படத்திற்காக அந்த படத்துல அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தேன். அதற்காக நான் வேற 15 நாள் ஷூட்டிங் போயிட்டேன். மணப்பாடி என்ற ஒரு மீனவ கிராமம், அங்க மணல் மேடுகள் மட்டும்தான் கிராமம் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அங்க பாடல் ஷூட்டிங் நடக்குது. அந்த ஷூட்டிங் முடிச்ச உடனே அந்த இடத்துல முடிச்சுட்டு பேக்கப் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகணும். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. உடனே சூர்யா சார் ஒளிவாங்கி எடுத்துக்கொண்டு சொன்னார், மைக்ல சொல்றாரு, இந்த இடத்தை இந்த கிராம மக்கள் நம்ம ஒப்படைத்திருக்கிறார்கள். நிறைய குப்பைகள் விழுந்திருக்கிறது, நம்மாலான குப்பைகள் இல்லை. நாம் இங்கே இருந்து போவதற்கு முன்பு இந்த குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும். அப்பதான் இந்த மக்களுக்கு நாம் செய்கிற மிக நன்மையாக இருக்கும் என்று உடனே அந்த மைக்கு கொடுத்து அவர் அந்த குப்பையை கொடுக்க ஆரம்பித்தார். உடனே அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் அதை போய் சுத்தப்படுத்தார். ஒரு நல்ல மனிதனின் குணத்தை அவர் இருட்டிலே இருக்கும்போது பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். எந்த கேமராவும் படம்பிடிக்காத போது, யாரும் பார்க்காத போது கூட நான் இருக்கிற இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த நேர்மையை பார்த்து நான் வியந்தேன். அப்படிப்பட்ட ஒரு கதாநாயகனாக சூர்யா சாரை நான் பார்த்து இருக்கிறேன். இந்த படத்துல தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் மிக அற்புதமாக பணியாற்றியிருக்கிறார். வெற்றி அவர்கள் அற்புதமாக பணியாற்றியிருக்கிறார். அத்தனை பேரும் என்னுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார்.